வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம யார்கிட்டையும் ஏமாறாமல் வெற்றி மேல் வெற்றி நம்மளை தேடி வந்து குவியணும் அப்படின்னா, தினமும் நான் சொல்கிற இந்த பொருளை வச்சு நீங்கள் நெற்றியில் திலகம் பூசிக்கோங்க. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்ம யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் இல்லையா? நம்ம சுற்றி சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்கணும். அது நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஒரு பொருள் இருக்குது, தெய்வீக பொருள். விபூதி குங்குமத்திற்கு இணையாக இருக்கும் அந்த பொருள் தான். அதை தினமும் நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு அதாவது நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு லைஃப்பில். இது தெய்வீக மூலிகை பொருளில் ஒன்றா சொல்லலாம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் தெய்வீக வாசம் அதிகமாகவே இருக்குது. இதோட இரையாற்றலை நாம் கண்டிப்பாக கண்கூட உணர முடியும். அதாவது இந்த பொருள் என்ன அப்படின்னா, கோரோசனை. இது நமக்கு வரக்கூடிய எந்த ஆபத்தையும் நெருங்க விடாமல் நம்மளை காப்பாற்றும். பணம் கொடுத்து ஏமாறுபவர்கள் இதை தாராளமாக நெத்தியில் வச்சுக்கலாம். நேரம் சரியில்லாத போது கூட இந்த திலகத்தை வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த கோரோசனை எங்கே எப்படி என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம என்னதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளை ஏமாற்றிடுவாங்க. கூடவே இருந்து துரோகம் செய்வாங்க. பணத்தை கொடுத்து ஏமாற்றுவாங்க, சொத்தை ஏமாற்றுவாங்க, அன்பை கொடுத்து ஏமாற்றுவாங்க இல்லையா? நம்மளை சுற்றி ஒரு ஏமாற்றும் கூட்டமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுயநலவாதிகளிடமிருந்து நம்மளை விலகி அவங்களுடைய சூழ்ச்சியில் நம்மளை சிக்கிக்கொள்ளாமல் நம்ம நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய பொருள் தான் இந்த கோரோசனை. இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, உண்மையை சொல்லப்போனால் மாற்றோடு பசுமாடு இருக்கு இல்லையா, அதோட பித்தப்பையில் இருந்து தாங்க இதை எடுக்கிறாங்க. இது நாட்டு மருந்து கடையிலெல்லாம் தாராளமாக கிடைக்கும். விலை ரொம்ப ரொம்ப அதிகம். டூப்ளிகேட் வாங்காதீங்க, ஒரிஜினல் வாங்குங்க. அதாவது இதை நம்ம நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணிய பலனை நமக்கு சேர்த்து கொடுக்குங்க. கோரோசனை தானம் செய்வது குல விருத்திக்கு வழிவகுக்கும். அபிஷேக பொருளெல்லாம் இது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கோரோசனை தெய்வ மூலிகை. இதை எப்பவுமே வலது கை மோதிர விரலால் தொட்டுக்கணுங்க. தொட்டு கும்பல்லாம் தொட்டு திலகமாக வச்சுக்கலாம். டெய்லி காலையில் எழுந்துக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ வேண்டிக்கோங்க. பூஜை அறைக்கு போங்க. நீங்கள் எப்போவுமே கோரோசனை பூஜை ரூமில் தான் வைக்கணும், வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. அப்போது அதை மனசார அந்த கோரோசனையை தொட்டு கும்பிடுங்க. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் அப்படி எடுத்து அப்படி நெத்தியில் இட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வேண்டிகிட்டே வந்தீங்கன்னா, அந்த கோரோசனையில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் திலகமாக வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசார வேண்டி நீங்கள் அந்த கோரோசனையை, அதாவது இப்போ உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அந்த தெய்வத்தை உங்கள் 2 புருவத்துக்கு நடுவில் நிறுத்துங்க. அப்படி மனசார கும்பிட்டிங்கன்னா அவங்க வருவாங்க. அந்த நேரத்தில் அந்த கோரோசனையை அப்படி தொட்டு அப்படி வைங்களேன், அவ்வளோதாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த செகண்ட் எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணாமல் உங்கள் எந்த தெய்வம் நினைக்கிறீங்களோ, அம்பாலா, முருகரா, உங்கள் குலதெய்வமா, இஷ்ட தெய்வமா அப்படின்னு நினச்சி அந்த தெய்வத்தை கொண்டு உங்கள் 2 புருவத்துக்கு நடுவில் வச்சுட்டு தாங்க, உட்கார வச்சுட்டு தான் நீங்கள் அந்த திலகமே இடணும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நேர்மறையான எண்ணங்கள் வரும், நல்ல பலன் கிடைக்கும். தோல்விகள், அவமானங்கள் எதுவுமே உங்களை நெருங்காதுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் வெற்றியோடு தான் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. கோரோசனை வீட்டில் இருந்தது தான் நமக்கு அவ்வளவு சுபிட்சம் அப்படின்னு அர்த்தங்க. அதனால் கோரோசனையை வாங்கி, ஒரிஜினல் விலை அதிகம், அதை தான் நீங்கள் வாங்கணும். கோரோசனையை வீட்டில் வாங்கி பூஜை ரூமில் வைங்க. உங்கள் வீட்டில் சுபிட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். கோரோசனையின் வாசம் தெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதை நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்வதால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும்.